நம்முடைய ஆத்துமாவை தளரவிடாத கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். டிசம்பர் 14ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 66ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 66:9. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவார். அவருடைய பிள்ளைகளை கண்ணுறங்காமல் பாதுகாக்கிறவர். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களை அவர் காப்பாற்றுவார். அவர் நம்முடைய கால்களை தளர விடார். கால்களை மான்காலுடைய கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்தி வைப்பார். கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். கால்களை கண்மனை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துவார். கால்களை இடறுதலுக்கு தப்பி வைப்பார். கால்களை தள்ளாட விட மாட்டார். நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கால்களை இடறலுக்கு தப்பி வைப்பார். கால்கள் தள்ளாடுகிறதுக்கு சற்றே தப்பிற்று, கால் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று என்று தாவீது கால்கள் தள்ளாடுவதை பற்றி தமது சங்கீதங்களில் கூறியுள்ளார். அதேபோல் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி வைப்பார். ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. ஆகையால் ஆத்மாவை விடுவிக்க கேட்கிறார். ஆத்மாவை காப்பார். பாதாளத்தில் என்று விடமாட்டார் என்று கூறுகிறார். ஆத்மாவை காத்து விடுவிப்பார். தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்கிறவர். முகாந்திரம் இல்லாமல் ஆத்மாவை படுகொலிக்கு வெட்டினர்களிலிருந்து விடுவிப்பார். ஆத்மாவை பாதாள வெள்ளடிக்கு விலைக்கு விடுவிக்கிறவர். ஆத்மா பிழைத்திருக்கிறது, கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார் என்கிறார். இந்த சங்கீதத்தை பாட்டாக பாடியுள்ளார். ஜெபம். ஆம் சுவாமி, எங்களுடைய கால்கள் தள்ளாடாதபடி காத்தருளும் சுவாமி. உண்மை நாங்கள் தினமும் துதித்து பாட எங்கள் ஆத்மாவை உயிரோடே வைத்திரும் சுவாமி. எங்கள் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து மீட்டலும் கர்த்தாவே ரட்சித்தலும் அப்பா. நாங்கள் உயிரோடு பூவுலகில் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஆமென்.